மக்களே, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா முட்டை 65 தான் பார்க்க போறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. நான் வந்து 5 முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/4 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் இடித்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் வந்து அரை ஸ்பூனு, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், தண்ணி தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ இந்த முட்டையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லா முட்டையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். வெங்காயம் நறுக்குன்னு போட்டுக்கலாம். அதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். உப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே வந்து இதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லித்தழையை போட்டுக்கிறேன். அரிசி மாவு போட்டுக்கிறேன். கடலை மாவையும் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை இன்னும் நல்லா கொஞ்சம் கசக்கிடலாம். அதை கொஞ்சமாக கலர் பவுடர் வச்சுருக்கிறேன். தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து அந்த கலருக்காக தான், 65 கலருக்காக தான். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக எடுத்து இப்படி நல்லா ஒரு சின்ன பாலாக எடுத்து இப்படி உருட்டி எண்ணெயில் போட்டுக்க வேண்டியது தான். வாங்க இப்போ போய் எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். அதை எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கலாம் நம்ம சின்ன சின்ன பாலாக. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ என்னதான் நம்ம வந்து முட்டையை வந்து பாயில் பண்ணி கட் பண்ணி போட்டாலும் இது வெடிக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவே திருப்பி விடுங்க. எண்ணெய் மேலே தெரிச்சிடும். இல்லை இந்த முட்டை எல்லாம் போடுவோம், எல்லாம் வந்து பொங்கறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். சூப்பராக வெந்திருக்குது. நம்மளுடைய எக்கு 65 சூப்பராக இருக்குது. நம்மளுடைய எக்கு 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.